ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஒஹாகுனே ஸ்னோ மவுண்டன் அடிவாரத்துக்கு, ஒஹாகுனேக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வழியிலே இன்னொரு 10-15 கிலோமீட்டர் இருக்குது ஒஹாகுனேக்கு. அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு இடம் வந்திருக்கோம். இதோட ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. இது நாங்கள் இங்கே இந்த ஸ்னோ மவுண்டனுக்கு ஒரு 10 தடவை வந்திருப்போம் இதுக்கு முன்னாடி. ஒவ்வொரு தடவையும் முதல் தடவை வரும்போது இங்கே வந்தோம் நாங்கள். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இங்கே வர்றது என்ன காரணம்னா, இது எங்களுக்கு ஒரு பிடிச்ச இடமா போச்சு. நாங்கள் இங்கே அதை வண்டி போகுது பாருங்கள், நம்ம வண்டி தான் அது. அங்கே போய் நிறுத்திட்டு அந்த ஓரமாக ஆறு போயிட்டுருக்கு. இந்த ஜில்லுன்னு இந்த பனிமலை உருகி அந்த தண்ணி ஆறாக போயிட்டுருக்கோம். ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஆறு போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே நிறுத்திட்டு முதல் தடவை வந்தப்போ நாங்கள் கேம்பர் இதை டென்ட்டெல்லாம் போடுறது எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இங்கே டென்ட்டெல்லாம் போட முடியாது அந்த நேரத்தில். இப்போ வின்டர் டைமு போட முடியாது, ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கும். அதனால் நாங்கள் சமைக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ நான் என்ன செஞ்சேன், இங்கே வெளியில் வந்தால் நம்ம வீட்டில் சமைக்க மாட்டாங்க, நான் தான் சமைப்பேன். சமைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்புவோம். அப்போ இங்கே நிறுத்தி சமைச்சோம். அந்த ஆற்று ஓரமாக இருந்துக்கிட்டு அந்த தண்ணி அங்கே இருந்துக்கிட்டு சமைச்ச இடத்த காட்டுறேன். இப்போ இந்த இடம் என்னன்னு கேட்டாக்கா, இப்போ தான் இங்கே இதை பாருங்கள், சின்ன டாய்லெட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நாங்கள் முதல் தடவை வரும்போது ஒரு 9 இயர்ஸ் பேக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தது. அப்போ வரும்போது ஒன்றுமே இல்லாமல் இந்த கல் மாதிரி இதெல்லாம் வச்சு மெமரியல் மாதிரிலாம் வைக்கலை. இதில் என்ன ஸ்டோரி, நாங்கள் அந்த வருஷங்கள்லாம் சொல்கிறேன். இந்த நியூசிலாந்தில் நடந்த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர், அதாவது ஒரு துயர சம்பவம். இதோ போகுது பாருங்கள், உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதா, பின்னாடி ஒரு ரயில்வே பாலம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பாலம் தெரியுது இல்லையா. அப்போ புதுசாக போட்ட பாலம் அது. இங்கே ரயில்வே லைன் போகுது. அந்த ரயில்வே லைனில் போகும்போது கிறிஸ்மஸுக்கு அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது, துயர சம்பவம் ஒன்று நடந்தது. இந்த ஸ்டோரி என்னன்னாங்க, 1953 கிறிஸ்மஸ் ஈவினிங், அதாவது ராத்திரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு ட்ரெயின் ஆக்லாந்துலேருந்து வெலிங்டன் போகிற ட்ரெயின், அந்த ட்ரெயின் இந்த பக்கமாக போயிருந்திருக்கு. அப்போது அங்கே ஸ்னோ மவுண்டன் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே பின்னாடி அந்த ஸ்னோ மவுண்டன் நம்ம போகிறோம், அது தெரியுது பாருங்கள். அது எரிமலை ஸ்னோ மவுண்டன். அது ஆக்சுவலி எரிமலை மவுண்டன். அங்கேருந்து ஒரு கிரேட்டர், ஒரு ஸ்னோவோட கிரேட்டர் இந்த இது மலை, அந்த ஸ்னோவை உடஞ்சி அந்த உழுந்துருக்குது. உழுந்து இந்த ஸ்னோ ஆறாக வருது பார்த்திங்களா, அதுலேருந்து உழுந்து வெள்ளமாக வந்துருந்துருக்குது. வரும்போது இங்கே ரயில்வே அந்த பாலம் கட்டணம் பார்த்திங்களா, அந்த பாலத்தை அடிச்சிட்டு அந்த ட்ரெயின் அந்த நேரம் வரும்போது அந்த பாலத்தை அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போது அந்த ட்ரெயின் பெட்டிங்களையும் சேர்த்து அடிச்சிட்டு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் அடிச்சிட்டு அதில் ஒரே அன்னைக்கு மட்டுமே 151 பேர் இறந்துட்டாங்க அந்த டிசாஸ்டரில். அதுதான் நியூசிலாந்தில் நடந்த ஒரு பெரிய இது. பாருங்கள், இந்த ஸ்டோரி இங்கிலீஷில் இருக்குது, படிச்சுக்குங்க. அதுதான் இந்த அதுலேருந்து அடிச்சுக்கிட்டு, அங்கேருந்து அடிச்சுட்டு, அந்த பாலத்துலேருந்து அடிச்சுட்டு இப்படியெல்லாம் வந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த பாலம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பாருங்கள் அங்கே தெரியுதா, ஒரு மேலே போகுது பாருங்கள். அங்கேருந்து அப்படி ஆறு இப்படி வருது. அந்த ஓரமாக நான் வண்டிக்கு அந்த பக்கம் இருக்குது, நான் அங்கே போகிறேன், அப்போ காட்டுறேன். அங்கே எல்லாம் 3 பெட்டிங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த ரோடு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாலம், இது ரோடு போகுது. அந்த ரோட்டு எல்லாம் அந்த ரயில் பெட்டி, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ரயில் பெட்டி கிடந்தது. ஒன்று இங்கே ஒன்று, இந்த இடத்துக்கிட்ட ஒன்று அப்படின்னு வந்தது. அதில் 151 பேர் அங்கேயே இறந்துட்டாங்க. இந்த ட்ரெயின் தான் பாருங்கள், அப்போ உள்ள அந்த ட்ரெயின் அதுதான் அடிச்சுக்கிட்டு கிடந்த மாதிரிலாம் காட்டுது பாருங்கள். பிக்சர் பாருங்கள், அந்த கிரேட்டர், அந்த ஒரு மலையில் நடுவில் இந்த எரிமலையோட கிரேட்டர், அது அந்த குழி பாருங்கள் அந்த இதில் படத்தில்.
அந்த டிசாஸ்டர் நடந்ததை அந்த மேப்பாக காட்டிருக்காங்க, எங்கேருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து மேப்பாக போட்டிருக்காங்க. இந்த இடத்த வந்து நாங்கள் பார்த்தப்போ எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதாக இருந்தது, மனசுக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது. இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் நம்ம நாடில் வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் சொல்லுவாங்க, ஜுஜுபின்னு. இங்கே வந்து இந்த நாட்டுக்கு வந்து பெரிய விஷயம். 151 பேர் ஒரு ட்ரெயின் டிசாஸ்டர். இது வந்து பெரிய டிசாஸ்டர். இங்கே பாருங்கள், அந்த ட்ரெயின்லேருந்து விழுந்து இந்த சக்கரம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ட்ரெயினோட பாகம் இது பாருங்கள். இங்கே நினைவு சின்னம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஆறு தெரியுதாங்க, இந்த பாலமும் ஆறும். இந்த அந்த அங்கேருந்து அந்த பாலம் அதே இடத்துல தான் இருந்திருக்கு. அது திருப்பி கட்டினது பெருசாக உயரமாக. அங்கேருந்து அந்த பாலத்தை அடிச்சுக்கிட்டு வந்து இந்த பாருங்கள் ஆறு அப்படி வருது பாருங்கள், வந்து இப்படி போகுது இந்த பக்கமாக. பாருங்கள், இந்த ட்ரெயின் வந்தது எப்படி எங்கெங்கே விழுந்ததுன்னு எனக்கு பாருங்கள். அதில் இறந்தவங்களோட சில பேரோட படங்கள் இது. ட்ரெயின் எப்படி இந்த பெட்டி பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு இந்த இடத்துல. இந்த ஆறு தண்ணிக்கு பக்கத்துலேயே அங்கே மேலே கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்போ உள்ள படம் எடுத்து போட்டிருக்காங்க. ஆறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. அந்த பனிமலையிலேருந்து உருகி தண்ணி உருகி வர்ற தான் அது ஆறாக ஓடிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் வண்டி நிறுத்தியிருக்கோமே. அதுலேருந்து ஆற்று ஓரமாக நிறுத்தி பயங்கர குளிர். அந்த இடத்துல ஸ்டவ்வு எடுத்துகிட்டு வந்துருந்தேன், சின்ன ஸ்டவ்வு சமைக்கிறதெல்லாம் நிறுத்தி சோறு ஆக்கி சுட சுட சோறு ஆக்கி, பாஸ்மதி ரைஸ் தான் இங்கே நார்மலாகவே சாப்பிட்றது. சுட சுட சோறு ஆக்கி குழம்பு வச்சேன் நான், புளிக்குழம்பு வச்சு அதை உடனே தட்டில் போட்டு சுட சுட எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டப்போ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்த மாதிரி இருந்தது. நான் செஞ்சால் தானே இப்போ அப்படி தானே இருக்கும். நானே இதை செஞ்சுக்க சொல்லிக்கணும். அப்போ அப்படி அந்த அந்த குளிருக்கு ஆக்சுவலி அந்த குளிருக்கும் அந்த சூடாக சோறு அப்படி புகையாக போகுது. அதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் இந்த இடத்துக்கு வந்தால் எப்போ வந்தாலும் வந்து இந்த இடத்த வந்து நம்ம தவற விடுறதில்ல. வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்றுட்டு தான் போகிறது. அதுக்கப்புறமும் ஒரு தடவை 2 தடவை வந்து சமைச்சிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாத்ரூமில், அப்போ வந்து பாத்ரூம்லாம் இல்லை, இங்கே டாய்லெட்டெல்லாம் இல்லை. இப்போ குப்பை போடுறதுக்கு இங்கே வந்து உட்காந்து போகிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மெமோரியல் பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க லைட்டாக, சின்னதாக, பெருசாக செய்யாமல் சின்னதாக அந்த நினைவுகளுக்கு. இங்கெல்லாம் ரயில் பெட்டி வந்து விழுந்த இடம் தான் இது. இங்கெல்லாம் ரயில் பெட்டி விழுந்த இடம் தான் இதெல்லாம். அங்கேருந்து வருது பாருங்கள் ஆறு, இப்படி வந்து இப்படி போகுது பாருங்கள். அந்த தண்ணியில் போய் கை வச்சா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. நான்லாம் போக மாட்டேன். ஏன்னா இது அந்த பனி உருகி அப்படியே வர்றது. ஸ்னோ இருக்குது பார்த்திங்களா மலை மேலே, அந்த ஸ்னோ உருகி அதுதான் ஆறாக வருது. இது அவ்வளோ ஜில்லிப்பாக இருக்கும் தண்ணி. ஓகேங்க, நம்ம வந்து இதோட இந்த இடத்த நிறுத்திக்கிட்டு அடுத்து ஒஹாக்குனை போவோம். ஒஹாக்குனை தான் மலை அடிவாரம், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போவோம். அங்கேருந்து அதுக்கப்புறம் மலை ஏறி அங்கே கொஞ்சம் பிக்சர் எடுப்போம். ஓகே. காக்கா பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள் காக்கா. அதே வெள்ளை காக்கான்னு சொன்னால் நம்ம பார்க்க நமக்கு தெரியாதுல்ல. இங்கே வெள்ளை காக்காவும் இருக்குது. வெள்ளை முழுசாகவே வெள்ளையா, இது பாதி வெள்ளை. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் திரும்பிச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள், பாருங்கள், பாதி வெள்ளை காக்கா, முழு வெள்ளையாக, முழுசும் வெள்ளையாகவே காக்காவும் இருக்குதுங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஊரில் சொல்லுவாங்க வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு, அது ஒரு அதிசயம் மாதிரி, அது மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளை காக்கா இருக்குது. இது பாதி வெள்ளையும் கருப்பும் கலந்த காக்கா. இது காக்கா தான், வேறு இனம் இல்லை, காக்காவே தான். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். நிறைய இடங்க இருக்குங்க. வந்தாச்சுங்க. இதுதான் மலை அடிவாரத்து டவுனு, ஒஹாக்குனே இந்த ஊர் பேர். அந்த டவுனுக்கு வந்தாச்சு. அடிவாரத்தில் உள்ள டவுன் ஒஹாக்குனேங்கிறது இந்த நேமு. நம்ம இங்கேருந்து இப்போ வளைஞ்சி மவுண்டெயினை நோக்கி போவோம், மலை ஏற ஆரம்பிப்போம். இதுதான் அந்த சின்ன டவுனுங்க இது. இப்போ வளையிறோம் பாருங்கள். இங்கே இதுலேருந்து பாருங்கள் மவுண்டெயின் தெரியுது பாருங்கள். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஊர் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மலை ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் மலை ஏறுவோம். ஓகே. நிறைய ஸ்னோ விழும்போது இந்த ஊர்லேயும் ஸ்னோ விழும். ஸ்னோ விழும் இங்கேயும். இங்கே வீடுங்க மேலே, இங்கே ரோட்டில் எல்லாம் ஸ்னோ இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோவான டைமில் இந்த ஊரும் அடிவாரம் தான். இங்கேயும் நம்ம அங்கே ஒரு இடம் தான், இங்கே சுற்று வட்டாரத்து நிறைய இடங்களில் ஸ்னோ விழும். ஆனால் மலையில் அப்படி ஸ்னோ இருக்கும். இங்கே உள்ளது கொஞ்சம் வெயில் வந்தோடனே கரைஞ்சிரும். ஸ்னோ பெருசாக விழும்போது ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு ஸ்னோ இருக்கும் இங்கே ரோட்லேயே கூட. இந்த வீடுங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சரிவாக கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே. ஏன்னா அந்த ஸ்னோ அப்படி வழுக்கிட்டு வந்துடுறதுக்காக. அதையும் தாண்டி ஸ்னோ பிடிச்சிருக்கும் மேலே. இங்கே உள்ள எல்லாம் வந்து மேலே வந்து சரிவாக மேலே வரைக்கும் இருக்குது பாருங்கள். வீடுங்களோட இடம் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம காட்டில் தான் போக போகிறோம். மலை ஏறிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாம் நம்ம ஊரில் உள்ள ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உள்ள மலைகள் தான், அதே மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு இது ஒன்றும் ஹேர்பின் பெண்டெல்லாம் நிறைய இல்லை. சாதாரணமாக ஏறிடலாம். 1-2 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதுவும் அங்கே மாதிரி கஷ்டமாக இருக்காதுங்க. ஏன்னா வண்டிங்களும் ஆட்டோமேட்டிக் தான் எனக்கு எல்லாமே. அதனால் பெருசாக வண்டி ஓட்டுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காதுங்க. மோஸ்ட்லி இங்கே மரங்கள் பார்த்திங்களா, காடு இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே நியூசிலாந்தில் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். அதனால தான் அந்த டெசர்ட்டை பற்றி நான் அவ்வளோ இதாக சொன்னேன். இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமுமே. சிம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். கார் வழுக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி. ஃப்ரோஸ்டி ஆகிடும் ரோட்டில் வந்து ஸ்னோ இதாகிடும். ஸ்னோவில் இந்த தண்ணி ஈரம் வந்து ஐஸ் மாதிரி ஆகிடும். அப்போ வண்டி வழுக்கி விட்டுரும். அதுக்காக பார்த்து போங்கன்னு சொல்லியிருக்கேன். ரோட்டோரம் எல்லாம் பாருங்கள் ஸ்னோ.